பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் அப்போஸ்தலனான பரிசுத்த பவுல் எபேசியர்களின் நிருபம் அதிகாரங்கள் 4 முதல் 6 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 4வது அதிகாரத்திலே கிறிஸ்துவின் சரீரமான சபையின் ஐக்கியத்தை குறித்து அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் எச்சரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். எனவே சபையில் ஐக்கியம் காணப்பட வேண்டுமானால் மனத்தாழ்மை அவசியம். ஆண்டவரது குணாதிசயமான சாந்தமும் மனத்தாழ்மையும் நீடிய பொறுமையும் அவசியமாக இருக்கிறது. அது கிறிஸ்துவனுடைய குணாதிசயம். சபை கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை கொண்டிருக்க வேண்டும். அதே போல் அங்கே சொல்லப்பட்டதான கிறிஸ்தவ விசுவாசத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் அவசியமான ஒரே கர்த்தர் உண்டு என்பதை அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இந்த 4ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலர் ஆவியில் ஒருமையை பற்றி போதிக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். விசுவாசத்தில் ஒருமைப்பாட்டை பற்றியும் போதிக்கிறார். புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், நற்செய்தியாளர்கள், போதகர்கள், மெய்ப்பர்கள், அந்த ஊழியங்கள் ஆண்டவருடைய கிருபையினாலே வளர வேண்டும், ஆவியில் முதிர்ச்சி அடைய வேண்டும். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது ஆண்டவருடைய மகிமை சபையிலே வெளிப்படும். தேவ மகிமை, தேவ ஐக்கியம் சபையிலே உண்டாயிருக்கு. ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் புத்தி சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. எனவே முந்தின அடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாகிய கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்துவிட்டு உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் அழைப்பு விடுவிக்கிறார். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவது. சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், இந்த இதெல்லாம் துர்க்குணங்கள் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது. இதெல்லாம் நீங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே அப்போஸ்தலர் போதிக்கிறார். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவது. மன்னிக்கின்ற சுபாவத்தை உறுதிப்படுத்துகிறார். தொடர்ந்து 5வது அதிகாரத்தில் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பு மிக அவசியமாக இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனை பின்பற்றிய பிள்ளைகள் அந்த அன்பை பிரதிபலிக்க வேண்டும். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. வம்பும் புத்தீனமான பேச்சு, பரியாசம் இவனும் தகாதவைகள்.
ஆண்டவருக்கு எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம் செலுத்தலே தகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முக்கியமான காரியங்கள். ஆவியானவர் நம்மிடத்தில் கிரியை செய்யும் பொழுது ஆவியின் கனிகள் காணப்படும். ஆம், அந்த ஆவிக்குரிய கனிகள் கர்த்தருக்கு பிரியமானது. அது சகல நற்குணத்திலும் நீதியிலும் நன்மையிலும் விளங்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஞானமற்றவர்களாய் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு இந்த பகுதியில் கற்றுத்தருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து குடும்பத்திலே மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், புருஷர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே அப்போஸ்தலர் சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருப்பது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், மனைவிகளில் அன்பு கூறும்படி புருஷர்மார்கள் அழைக்கப்படுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதரை முதலான என்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் அவர் கிறிஸ்துவானவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவர் ஒப்புக் கொடுத்த நோக்கத்தை சபைக்காக அவர் ஒப்புக் கொடுத்த நோக்கத்தை அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவருடைய திருச்சபையும் ஒரு குடும்பத்தின் காரியங்களிலே போல இங்கே அது கம்பேர் பண்ணப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 6வது அதிகாரத்திலே பிள்ளைகளும் பெற்றோரும் எப்படி இருக்க வேண்டும், அடிமைகளும் எஜமான்களும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அப்போஸ்தலர் போதிக்கின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. பிள்ளைகளே, உங்களுக்கு பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிற காரியத்தை குறித்து அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்தியதை குறித்து பார்க்கிறோம். வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நன்மை இருப்பதற்கு வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாகிய உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்பதை இங்கே வேதம் சுட்டி காட்டுகிறது. கர்த்தருக்கு பிதாக்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவளை வளர்ப்பீர்களாக. அடிமைகள் தங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் இங்கே சுட்டி காட்டுகிறார். அதுமாதிரி எஜமான்கள் வேலைக்காரருக்கு செய்வனைகளை செய்ய வேண்டும். பரலோகத்தில் எஜமானவர் நமக்கு இருக்கிறார். அது பட்சபாதம் இல்லை. பரலோகத்தில் இருக்கிற எஜமானை போல நாமும் செயல்பட வேண்டும் என்பதை இங்கே அப்போஸ்தலர் சுட்டி காட்டுகிறார். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை குறித்து தொடர்ந்து அப்போஸ்தலர் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். தீங்கு நாளிலே நாம் இந்த பொல்லாத சேனைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்காக போராட்டம் உண்டு. அந்தகார லோகாதிபதிகளோடு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல. இந்த பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடு, மானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு, சேனைகளோடு நமக்கு போராட்டம். இந்த போராட்டத்தில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயம் பெற வேண்டும். எனவே இங்கே சொல்லப்பட்டதான இந்த சர்வாயுத வர்க்கங்கள் தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த யுத்தத்திலே இந்த போராட்டத்தில் ஜெயம் பெறுவோம். உன்னதரான தேவன் அப்படியே நம்மை ஆசீர்வதித்து மகிமையான ஆசீர்வாதம் நிரப்புவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.